இலவச டிவி மாதிரி இலவச போனை கொடுத்து அதுக்கு அரசாங்கம் பில்லை கட்டிச்சுன்னா அப்போ நான் உங்ககிட்ட வெட்டியா பேசுறேன். போன வை. மாமா, நீங்க அருண் ஏதாவது சொல்லி எங்கேயாவது அனுப்பிச்சிங்களா? ஷட்டில் காக் விளையாடிட்டு லைட்டை கூட ஆஃப் பண்ணாம போயிருக்கான். ராத்திரி பூரா லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. காலையில வாசல் தெளிக்கலான்னு போனா பக்கெட்டை கூட காணும். ஏன் தாத்தா, தமிழ் பேப்பர் படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கலாம்ல, கொடுங்க. எனக்கு தெரியாதம்மா, நான் அவனை எங்கேயும் அனுப்பலையே. நானும் ரேவதியும் வரும்போது தான் பார்த்தோம். உங்க பேரை அங்க ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். உங்களால உங்கள மாதிரியே சமூக சேவை செய்யறேன்னு அலையிறான். உங்க கூட்டணியால தினம் தினம் பிரச்சனை மேல பிரச்சனை தான். வாக்கிங் போனமா ஜாக்கிங் போனமா இல்லாம காலையில அம்மாளும் பொண்ணும் ஷாக்கிங் நியூஸோட வரீங்க. போன போடுறேன். ஹலோ, என்னம்மா காலையிலே ஃபோன் பண்ற? என்னங்க நீங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எங்க ரீஜனல் மேனேஜர் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக நான் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுமா? அவன் பண்ற ரகல தாங்கல. நீ எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்க. இன்னைக்கு பார்க்ல சுதாவை பார்த்தேன். அருண் எழுதி இருக்கிற ஆர்டிக்கல் அவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாங்க தெரியுமா? இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருந்தும் என்னங்க பிரயோஜனம்? ஒரே ஒரு பேப்பர் எழுதி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தான்னா மத்த பசங்க மாதிரி இவனும் வேலைக்கு போய் லைஃப்ல செட்டில் ஆயிருப்பான்ல. நீங்க பாட்டுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பாத்துக்கலாம். மாடியில அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க போறதும் வர்றதுமா இருக்கானுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. மாடியை காலி பண்ணி வேற யாரையாவது வாடகைக்கு வைங்க. கண்ணுக்கு எதிர்க்க நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குங்க. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எல்லாத்தையும் அப்பா பாத்துப்பாரு, விடு. ஆமா, மாமா பாத்துக்குவாருன்னு சொல்றீங்க. ஆனா அவர் ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்ல. எனக்கு தெரியாதுங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். சரி, நான் வீட்டு புரோக்கர்ட்ட பேசி உன்னை பார்க்க வர சொல்றேன். டேய் அருண், நீ எப்பதான் டிகிரி முடிக்க போறியோ நான் எப்போ உன் கூட சந்தோஷமா பேச போறேனோ. அருண், நம்ம பண்ணதுக்கு அம்மா கிட்ட செம மாத்திருக்குடா. போங்கடா, எங்க அம்மா தான் என்கிட்ட பேசுறதே இல்லையே. அருண், தாத்தா உன்னை கீழே வர சொன்னாரு. போட்டு கொடுத்துட்டியா? கொண்டு போன பக்கெட்லாம் வித்துட்டியா இல்ல வச்சிருக்கியா? வித்து பிரியாணி தின்ட்டோம். போடி. ஏய், இங்க வாங்கடா. டீ சாப்பிடுங்க. எங்க தாத்தா கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். இன்ஃபார்மர் போ அந்த பக்கம். ஆயா பொலிட்டிக்கல் புயல இவ்வளவு நேரம் எங்கயா இருந்த? மாடியில தான் இருந்தேன் தாத்தா. இல்லையே, உன்னால இந்த ஏரியா பூரா தகராறுன்னு உங்க அம்மா புலம்பிட்டு போனாங்களே. நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்களா? தெருவுல மரத்துல ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஏரியாவில் அங்கங்க ஒட்டி வச்சிருந்தாங்கல்ல. ஆமா, நீங்க கூட போன்ல சொன்னீங்க. அதெல்லாம் ராத்திரியோட ராத்திரியா ரிமூவ் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம். பேரா, இந்த ஷர்ட் கிட்ட கார்டியூ கட்ட காசு கொடுத்தனே, கட்னியா? இந்த பெயிண்ட் பிரஷ் இதெல்லாம் எந்த காசு? சேட்டு காசு. கேட்டா நீ தான் நிறுவனர்னு சொல்லிருவியே. அம்மா, ஏதோ ஃபவுல் பிளேமா. எப்போ மாட்டு போறீங்க, இருங்க. டேய், இந்தாங்க சார். ஏண்டா, இந்தாங்க சார். நானே பேப்பர் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க கொடுக்க மாட்டீங்களா? என்ன ஆளினால? இந்தாங்க சார். டேய், வச்சுக்க. அட, போடா. யாரு குறுக்காவா? செக்யூரிட்டி. நோ. யாரியா நீ? அருணிஷ் நோ. என்னடா சொல்ற? நோ இங்கிலீஷ். அருணிஷ் நோ. ஓ, அருண் இல்லையான்னு கேக்குறியா? டேக் யுவர் சீட்டை. டேய், சீட்டை இங்கே வச்சுட்டு உன் சீட்டை அது மேலே வை. அண்டர்ஸ்டாண்ட்? ஆறாகரம் இங்கிலீஷ்காரன். அண்டர்ஸ்டுட். உன்னை எதுக்கு அருண் வர சொன்னா? Basically, 24x7, I am pressing. Arun, giving. நீ என்னத்தை அமுக்குன, அவன் என்னத்தை கொடுத்தான்? அது தமிழ் தெரியாதா? Mother, Tamil tongue. I, English tongue. அம்மாவுக்கு தமிழ் நாக்கு, உனக்கு இங்கிலீஷ் நாக்கு. உன் ரூட்லேயே வந்து உன்னை மடக்கிற மகனே. How do you know Arun? Arun, park sitting and friends, loud noise making. அருண் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா? No. Air coming out. Other end, good noise. என்னடா சொல்ல வர? Krishna and wood. கிருஷ்ண விறகு தொட்டியில வேலை பார்த்துட்டு இருக்கான். Lord Krishna, wood, hole putting, good noise coming. பார்த்து பாபு வந்துற போது.
அருண் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்க்ல உட்காந்து புல்லாங்குழல சத்தமா வாசிக்கிறான்னு சொல்ல வந்தேன். எஸ். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் பத்தியா? அவன் நைட்டு தான் வருவான். நீ விளக்கு வச்ச பிறகு வாயேன். ஆஃப்டர் லைட்டிங் யூ கமிங் மீ. குருக்கா என்னது ஆரம்பத்துல இருந்து ரீவைண்ட் பண்றான்? யூ கம்மி மீ ஐ மீச்சிங் மீ கோ மீ. ஆஹா என்ன அவன மாதிரி மெண்டல் ஆக்கிட்டானே. அடுத்த வாரம் தான் பணம் தரேன்னு ஆக்ஸ்ஃபோர்ட்ட சொல்லிட்டீங்களாடா? இன்னும் சொல்லவே இல்லடா. நான் போயிருந்தேன்டா, ஆக்ஸ்ஃபோர்டை பார்க்கவே முடியல. அப்படியா? ஆக்ஸ்போர்டு டம்மி பீஸ். அது அவங்க அண்ணன் தான் எல்லாமே. அவங்க அண்ணன்கிட்ட பேசிக்கலாம்டா. ஹலோ யாரு? நான் நீயா? ஏன்டா அறகுறை இங்கிலீஷை பேசிட்டு அரலூசு மாதிரி ஒரு பையன் உன்னை தேடிட்டு வந்தானே, யாரா அவன்? ஆக்ஸ்ஃபோர்ட் தாத்தா. ஆக்ஸ்போர்டா? ஆக்வர்டா இருந்தான்டா ஆளும் அவன் ட்ரெஸ்ஸும். வாலு ஒன்று தான் குறை. அப்படி பேசாதீங்க தாத்தா. அவன் பிரஸ் ஓனர். இருந்துட்டு போறான்டா. 3 மாசமா காசே கொடுக்கல. நம்ம பத்திரிக்கை ஃப்ரீயா பிரிண்ட் பண்ணி கொடுக்குறான். 3 மாசம் பிரிண்டிங்ட்டு என்கிட்ட காசு வாங்கிட்டு போனே, என்ன ஆச்சு? கணக்கு கேட்காத. யாரு எப்படி வேணாலும் ஆடுங்க, கடைசியில் என் பேரன் தான் ஜெயிப்பான் பாரேன். குட் ஷாட். சார் சேட்டு கார் டியூ கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னார். அடுத்த மாசம் சேர்த்து தரேன்னு சேட்டுக்கிட்ட போய் சொல்லு போ. சரிங்க சார். சரி வாங்கம்மா. செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில என்ன அம்மாளும் பொண்ணும் கிளம்பிட்டீங்க கோயிலுக்கு? அருணுக்கு இன்னைக்கு நட்சத்திரப்படி பர்த்டே தாத்தா. அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு போறோம். இந்த குரு பெயர்ச்சி அருணுக்கு நல்ல டைம்ல போட்டுருந்துச்சு மாமா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவன் ரொம்ப நல்லா வருவான். நம்ம சொத்தே அவன் தானம்மா. போங்க போங்க, நல்லா போயிட்டு வாங்க. வரேன் தாத்தா. போங்க. ஏய் பசங்களா, இன்னைக்கு அருணுக்கு நட்சத்திரப்படி பிறந்த நாள். பர்த்டே 200. எதுக்குடா? குயின் எலிசபெத் பாகிஸ்தான். சன். கேண்டில் ஊதி கடை வெட்டினாங்களா? பாகிஸ்தான்ல ஏதோ இளவரசி மீட்டிங். ஓ டமால். ஓ பனாசிர் புட்டோவா? தமிழ் ஹீரோ ஜாக்கி சான். சன். அட பாவிகளா, அவனும் கேண்டில் ஊதி கடை வெட்டினானா? 200. பர்த்டே யுவர் சன் பர்த்டே. அப்படி 200 இடத்த ஹேப்பி காலி பர்த்டே டு. எனக்கு தெரிஞ்சு இவன் பிரசவ ஓனரான்னு டவுட்டா இருக்க. ஏய் நீலாங்கிற டைம்ஸ் ஆரம்பிச்சதுல நீங்க பார்ட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கம்பெனி சார்பா ஒரு பார்ட்டி. சுண்டி சோறுன்னு ஒரு ஐட்டத்தை ஆக்ஸ்ஃபோர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஓகே இன்னைக்கு பர்த்டே பாய். எந்திர. கீழே உன் ஃப்ரெண்ட் ஆக்ஸ்போர்ட் வந்தானே, அரிச்சு அமௌண்ட்டை பிடிக்கிட்டு போயிட்டான். ஏற்கனவே கம்பெனி திவாலில் போயிட்டு இருக்கு, இதுல பர்த்டே செலவு வேற. பெசன் நகர் போய் ஸ்பெஷல் ரைஸ் தானே வாங்க போனா. பெசன் நகர் போய் ஸ்பெஷல் ரைஸா? ஏ ஆக்ஸ்போர்ட், put the reverse gear. About that. What is this? Catching? Yes. சில்லுன்னு இருக்க. 100 days under the earth. கெட்ட வாடை அடிக்குதுடா. Tiger smell? நோ, புளிச்ச வாசம். You want? I don't want. Good health? நோ. Science story? ஐயோ இவங்கிட்ட பேசி பேசி எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷா செத்து போயிரும் போல இருக்க. ஏதோ பண்ணி தொலைங்கப்பா, என்ன ஆளை விடுங்க. Don't want? This birthday only for next birthday everybody. Friends and friends. Cheers. யாரா சொன்னது ஸ்பெஷல் ரைஸ்? இது ஸ்பெஷல் ரைஸ்ல சூப்பர் ஸ்பெஷல் ரைஸ். அப்பா மணி ஆச்சுன்னு தூங்காம இருக்கீங்க? ஏப்பா இப்பதான் வரியா? ஆமாப்பா. சாப்பிட்டியா? அது இருக்கட்டும்பா, இன்னைக்கு அருணுக்கு பர்த்டே. நான் மேலே போய் விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இரு அவன் ஃப்ரெண்ட்ஸோட படுத்துட்டான், நீ போய் தூங்கு. ஸ்வேதா, அறுபதாம் கல்யாணம் பார்க்கறது ரொம்ப நல்லது. நம்ம சம்மந்தி வேற. சீக்கிரம் வா. அம்மா விக்கி டிரைவர் பார்த்து சொல்லிட்டு வா. டிரைவர் விக்கி செல்ல கூப்பிடுங்க. இந்த மாதிரி டொனேட் பண்ணணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நம்ம நிறைவேற்றிடலாமா? வாங்க அங்கிள் வாங்க. ஹாய். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ம். ஹாய் ஸ்வேதா. ஹாய் அங்கிள். வருஷத்துக்கு முன்ன வெஸ்மாம்பலத்துல சின்ன மெஸ்ஸ ஆரம்பிச்சாரு. இப்ப பாப்புலரான ஹோட்டலா வளர்ந்துடுச்சு. பொண்ணை கேட்டரிங் படிக்க வச்சு ஒரு இன்ஜினியருக்கு தடபுடலா கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டான், அவனும் அமெரிக்கா போக போறான். நிம்மதியான 60ஆம் கல்யாணம் இதுதான். எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
நீ பெயின் தாம்மா ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? கீழே வேற உட்காரவே முடியல. கல்யாணத்தை மேலே வைக்காம கீழே வச்சது ரொம்ப நல்லதா போச்சு. சரிங்கம்மா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கீங்களா? உடம்பு பார்த்துங்க. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு தான் சொல்றாரு. ஆனா இங்க வேணா ஸ்டேட்ஸ்ல போய் பண்ணிக்கலாம்னு சிவா சொல்றான். Hi Shweta, how are you? யா ஃபைன் அங்கிள். I heard that நீ காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆமே. எஸ் அங்கிள். What's your next plan? யா யூஎஸ்ல ரிசர்ச் பண்ணலாம்னு இருக்கேன். ஓஹோ, இந்த பயோகெமிஸ்ட்ரி ரிசர்ச்சுக்கு வந்து யூரோப் தான் பெஸ்ட் பிளேஸ் ஆமே. வாட் டு டு அங்கிள்? அம்மாக்கு கொஞ்சம் நீ ப்ராப்ளம். ஓஹோ. அனி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர். சோ யூஎஸ் போகணும்னா 2-3 months ஆகும் விசா ஆமா வாங்குறதுக்கு. அங்கிள். அப்போ நீ எங்க ஸ்டே பண்ண போற? என்ன பண்ண போற? ஸ்டே எங்கன்னு இது வரைக்கும் டிசைட் பண்ணல. ஏதாவது ஜாப் கிடைச்சா பண்ணலாம். லெட்ஸ் see. I will tell you one thing. I have a pharmaceutical company. நீ அங்க வந்து ஜாயின் பண்ணா ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம், ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா ஒர்க் பண்ணலாம். இன்ஃபேக்ட் உன்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். Thank you. Are you interested? நான் யோசிச்சு சொல்றேன் அங்கிள். I am expecting you. யா. ஸ்வேதா என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய். சரி, அம்மா எப்போ ஸ்டேட்ஸ்க்கு போறாங்க? அம்மா ஊருக்கு போனோன்னே ஜாலின்னு சொல்லு. யா, I'm waiting for my convocation. ஓ, ஐ see. உன்னோட வீசா probably next month கிடைக்கும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. Oh, all the best. Thank you. அம்மா, இந்த ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குமா? இன்னைக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு 40,000 ருபீஸ் கொடுத்துட்டு டிவியும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேலைக்காரம்மா வந்து டைனிங் டேபிள் பாத்திரம் எல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. கொடுத்துடலாமா? 7-8 வருஷமா நம்ம வீட்ல தானே வேலை பார்க்கறா. ஆமாம். போனா போகுது, எடுத்துட்டு போகட்டும். சரி கொடுத்துட்றேன். நாய்க்குட்டி பற்றி என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க? ப்ளூ கிராஸில் விட்டுடலாமா இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் விடுற மாதிரியா? உங்க அம்மா வீட்ல பப்பீஸ் வளர்க்க கூடாதுன்ற அசோசியேஷன் ரூல்ஸ் வேற ஸ்வேதா கிட்ட சொல்லவே இல்லையே. அவ விக்கியை விட்டுட்டு இருக்கவே மாட்டான்னுவா. என்ன பண்றதுனே புரியல. ஸ்வேதா கிட்டயே விக்கி பத்தி பேசி பாப்போம். என்னம்மா விக்கியை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? அனிதாவோட அம்மா ஃப்ளாட்ல நாய்க்குட்டி வளர்க்க கூடாதான். நீ விக்கியை ப்ளூ கிராஸ்ல விட்டுடு. நீ 2 மாசம் அண்ணி வீட்ல இருக்கணும்னு அண்ணன் டிசைட் பண்ணிட்டான். அண்ணன் யாரை டிசைட் பண்றதுக்கு? நான் இங்கே தான் இருப்பேன். அண்ணி முன்னாடி இப்படியா பேசுறது? வீட்டை விற்கும் போதே நான் ஊருக்கு போகும்போது வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிட்டேன். அம்மா, உனக்கு உன்னை பத்தியும் உன் பையனை பத்தியும் தான் நினைப்பு. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அப்பா மிஸ் பண்ற மாதிரி தோணுது. நீ இங்க எப்படி தனியா இருப்ப? அதனால தான் நானும் அண்ணனும் அனிதா வீட்ல நீ இருக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கோம். அம்மா, ரொம்ப தான் என் மேல அக்கறை. நீ ப்ராப்ளம்னு சொல்லிக்கிட்டு உன் பையன் கூட இருக்கணும் தானே ரொம்ப அவசரமா போற. என்ன ஸ்வேதா இப்படி சொல்லிட்ட? இங்க ஆபரேஷன் பண்ணினா உனக்கு தானம்மா கஷ்டம். அங்கன்னா உங்க அண்ணி பார்த்துப்பாங்க. தயவு செஞ்சு என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசாதம்மா. நீங்களும் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு என்ன ராகுல் வீட்ல போய் இருக்க சொல்றீங்க. எனக்கு கோவம் வருமா வராதா? அண்ணன் சொல்ற மாதிரி ராகுல் ரொம்ப நல்ல பையன். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு அண்ணன் சொல்றான். நீங்களும் அண்ணனும் சேர்ந்து பெரிய பிளானே போடுறீங்க. எனக்கு கல்யாணத்திலே ஐடியா இல்ல. ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ப்ரொபோசல். அண்ணன் சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்கும். அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? அவனும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். யூஎஸ்ல செட்டில் ஆக போறான். அம்மா, நான் டிசைட் பண்ணதுதான். எனக்கு வீசா கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே ஒரு ரூம் பார்த்து வாடகைக்கு இருந்துக்கிறேன். 2 நாள்ல வீடு வெக்கேட் பண்ணணும். நான் இந்த ஏரியாவிலே ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வீடு பாத்துக்கிறேன். என்னங்க நீங்க வெளியில பெல் அடிச்சிட்டு இருக்கே, யாருன்னு பார்க்கலாம்ல? அப்பா ஃப்ரீயா தானே இருக்கீங்க, போங்கப்பா. பொண்டாட்டி மேல அக்கறையா இருந்தா நீ போய் கதை தரடா. உங்க அம்மா மாதிரி நோகாம வளர்ந்துட்ட. வாங்க. ஏங்க இது உங்க வீடா? ஆமா. அம்மா, உங்களுக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா? ஆமா, சாய்பாபா கோயில அடிக்கடி நான் பாத்திருக்கேன். ஓ, என்னப்பா இவங்களதான் மேல் போர்ஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆமா, இவளுக்கு தான் வீடு பாக்குறோம். நாங்க எங்க வீட்டை வித்துட்டோம். யூஎஸ்ல போய் நாங்க செட்டில் ஆக போறோம். இவ டிகிரி சர்டிபிகேட் கிடைச்சு வீசா அப்ளை பண்ணனும். அது வரைக்கும் இங்க இருக்கட்டும். தாராளமா இருக்கட்டும். என் பொண்ணு ரேவதியும் துணையா இருப்பா. மாடி போர்ஷன்ல தான் வீடு, ரூஃப் தான். ஆனா அதுல இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓ அப்படியா? வாங்க பாக்கலாம். வணக்கங்க. வணக்கம். ஆமா, யார் இவங்க? இவங்களை எப்படி உனக்கு தெரியும்? சாய்பாபா கோவிலுக்கு வியாழக்கிழமையான விளக்கேத்த போவேன்ல, அப்பதான் இவங்க பழக்கமானாங்க. ஆமாங்க. இப்ப உங்க பொண்ணுக்கு மாடி போர்ஷனை கேட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க போலாம். இல்லம்மா, எனக்கு நீ ப்ராப்ளம், மாடிலாம் ஏற முடியாது. இவளை கூட்டிட்டு போங்க. சரி, அங்கிள் உன்னை மேல கூட்டிட்டு போவாரு. ஓகே, நீங்க வாங்க உள்ள போய் பேசலாம். போலாம் வாங்க. வாமா. நடு ரோட்ல சிக்னல் வைக்கிறதா இருந்தா அரசாங்கமே சிக்னல் சின்னசாமி கேஸ் போட்டுருவான்னு பயப்படுற இந்த காலத்துல ஏன் போர்ஷனை ஏன் பர்மிஷன் இல்லாம சப்கான்ட்ராக்டா? சின்னசாமி போயிட வேண்டியதுதான் கோர்ட்டுக்கு.
இது எதுக்கு அங்கிள்? என் பையன் கீழே வரவே மாட்டாமா. இங்க இருந்த இத 2 அழுத்து அழுத்துனா கீழே இருந்து டீ காஃபி டிஃபன் எல்லாம் மேல வந்துரும். சாப்பிட்டு இங்கே இருந்துருவான். வா ஹனி போலாம். அங்கிள். அங்கிள் இடம் ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. விக்கின்னு என்னோட பெட் ஒன்று வச்சிருக்கேன். உங்களுக்கு அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? உனக்கு பிடிச்சிருக்குல? பிடிச்சிருக்கு. போமா உள்ள போய் பாரு. இது என்ன அங்கிள்? இதுவா நீலாங்கரை டைம்ஸ்னு என் பையன் ஒரு நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் வீடு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. 2 நாளா ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துறேன். ஆனா ஒரு விஷயமா, பாத்ரூம் மட்டும் வெளியே தான் இருக்கு. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். That's not a problem uncle. சரி பாருமா. இதெல்லாம் யாரோட போட்டோஸ் அங்கிள்? இத பத்தி கேக்குறியா? இதோ இருக்காரு, இவர் தான் எங்க அப்பா. இவர் இப்ப இந்த வீட்டை என் பையன் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அதனால என் பையன் ஓனர் ஆயிட்டான், இவரு டோனர் ஆயிட்டாரு. இத பார்த்தல, இதுதான் என் ஒய்ஃப். என் பையன் அவங்க அம்மா மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பான். அவங்களுக்குள்ள கொஞ்ச நாளா சரியா பேச்சுவார்த்தை இல்லம்மா. ஆனா ரொம்ப பாசமா இருப்பான். இது யார் தெரியுமா? நானே தான். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போயிட்டு இருக்கனால என்ன விசிட்டர்னு போட்டு வச்சிருக்கான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இதெல்லாம் பாக்குறது ஸ்கேன் பண்றது கவனிச்சிட்டு இருக்கா பாரு என் பொண்ணு. அந்த ஒரே காரணத்துக்காக அவளுக்கு லிசனர்னு பேர் வச்சிருக்கான். புரியுதா? இதுதான் எங்க ஃபேமிலி. வீடு பார்த்துட்டியாம்மா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்க. என் பொண்டாட்டி என்ன சொல்றாளோ அதுதான். என் பொண்ணை உங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. நான் டென்ஷன் இல்லாம ஊருக்கு போவேன். இனிமே ஒரு பயமும் இல்லை. கவலையே படாதீங்க. உங்க பொண்ணுக்கு எந்த குறை இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். சந்தோஷமா Okay. போயிட்டு வாங்க. போயிட்டு சரி. வரேங்க. போயிட்டு வாங்க. அப்பப்ப ஃபோன் பண்ணி பேசுறேன். வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எவ்வளவு கமிஷன் வேணுமோ அதை நாங்க கொடுத்துறோம். ஓகே? சரிம்மா. பாய் ஆண்டி. வாமா. வாமா.